வணக்கம். பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் விபீஷ்ணன் அடைக்கலப்படலம். விபீஷ்ணன் கூறிய கதையை கேட்டும் ராவணன் உண்மையை உணரவில்லை. தனக்கு உறுதிப்பொருள் தருவது அந்த ஸ்ரீராம பிரானின் திருவடிகளே என்பதை அவன் அறியவில்லை. மாறாக அவன் கண்களில் தீப்பொறி கிளம்ப சினம் கொண்டான். கோபத்துடனே விபீஷ்ணனை நோக்கிய ராவணன், இறப்பில்லாத வரம் பெற்ற தவ வலிமை மிகுந்தவனே, என் தம்பியே, இரண்யன் எங்களைப் போன்றவர்களை விட வலிமையில் சிறந்தவன். அவனையே அழித்த திருமால் இப்போது ராமனாக வந்துள்ளதால் எங்களையும் அழித்தொழிப்பது நிச்சயம் என்றெண்ணி அவன் மேல் அன்பு கொண்டிருக்கின்றாய். இப்படிப்பட்ட நீயும் அந்த பிரகலாதனும் ஒருவருக்கொருவர் சமமானவர்களே. பிறர் உங்களுக்கு சமமானவர்கள் ஆவாரோ? நாங்கள் எல்லோரும் ராமனால் அழிந்தொழிந்த பின் பிரகலாதன் போலவே என்னுடைய அரச செல்வத்தை நீ பெற்று வாழ்வதோ உனது எண்ணம்? அந்த எண்ணம் நிறைவேறக்கூடியதாகுமோ? முன்பே அந்த ராமலக்ஷ்மணரிடத்தில் அன்பு கொண்டுள்ளாய். இனி நீயும் அவர்களைப் போலவே எனக்கு பகையானாய். நீ அவர்கள் விஷயத்தில் எலும்பும் மிகுதியாக உருகப் பெறுகின்றாய். மகிழ்ச்சி கண்ணீர் சொரிகின்றாய், வணங்குகின்றாய். அவர்கள் உனக்கு புகலிடமாவார். இனி உன்னை பற்றி வேறொன்றும் சொல்ல வேண்டியதில்லை. எனது பகைவரிடத்தில் நட்பு கொண்டாய். நீ செய்ய வேண்டிய செயலை தனியே சிந்தித்து விட்டாய். என்னை வெல்லும் வழியை நினைத்துள்ளாய். இலங்கை அரசின் மீது ஆசை வைத்துள்ளாய். உனது செயல் மிகவும் கொடியது. எனக்கு உன்னை விட வேறொரு பகைவர் இல்லை. முன்பு இந்நகருக்கு வந்த குரங்கை நான் கொல்லுங்கள் என்று சொன்னபோது தூதுவரை கொள்வது வெற்றியை தருவதாகாது என்று சொல்லி தடுத்தாய். அக்குரங்கு திரும்பிச் சென்று அம்மனிதருக்கு செய்தியுரைக்க அதை கேட்டு அவர்கள் இங்கு வந்து எம்மையெல்லாம் அழிப்பார்கள் என்று எண்ணியே அப்படி செய்தாய் என்பது இப்போது விளங்குகின்றது. அதற்கு தக்கவாறே இப்போது அந்த ராமனிடத்தில் அன்பு கொண்டு நிற்கின்றாய். பகைவரிடத்தில் அச்சம் கொண்டிருக்கின்றாய். அதனால் சிறந்த போர் வீரனாகவும் நீ ஆக மாட்டாய். உன் மனதில் வஞ்ச எண்ணத்தை கொண்டிருக்கிறாய். நீ பிறந்த குல ஒழுக்கத்தில் இருந்து மாறிவிட்டாய், மறந்து விட்டாய். உட்பகை கொண்ட உன்னுடன் வாழ்வதை காட்டிலும் கொடிய ஆழக்கால நஞ்சுடன் வாழ்வது நல்லது. உடன் பிறந்தவனை கொன்றான் என்றபடி என்னை சேராமல் இருப்பதற்காக வேண்டியே உன்னை நான் கொல்லாமல் உயிருடன் விடுகின்றேன். வாய்க்கு வாய் வந்தபடி பிதற்றுகின்றாய். ஆகவே நீ என்னை விட்டு விலகிப்போ. தொடர்ந்து என் கண் முன்னாலேயே நிற்பாயானால் உன்னை நான் என் கைகளாலேயே கொன்று விடுவேன் என்று சொன்னான். இனி இலங்கையில் இருப்பது நமக்கு தக்கது இல்லை என்று சிந்தித்து முடிவுக்கு வந்தான் விபீஷ்ணன். உடனே தமது துணைவர்களுடன் வானத்தில் எழுந்து நின்றான். ஆயினும் அவனை சகோதர பாசம் விடவில்லை. எனவே மேலும் ராவணனுக்கு நற்புத்தி கூறி அவனை நல்வழியில் செலுத்த விரும்பினான். தமையனை நோக்கி அவன், வாழ வேண்டும் என்று விரும்புவரே, நான் சொல்வதை கேட்பீராக. உமது உயிரை பற்றி சிறிதும் சிந்திக்காமல் கீழக்குணத்தாரின் பேச்சை கேட்டு அழிந்து போவதற்கு ஒப்புக்கொண்டில்லீரோ? அறவழியிலிருந்து வழிவியருக்கு நல்வாழ்க்கை உண்டாகுமோ? உமது பிள்ளைகளும் மூத்தோர்களும் சுற்றத்தாரும் நண்பர்களும் உம்மை சார்ந்துள்ள பலவீனர்களும் வலியவர்களும் ஆகிய எல்லோரையும் ஸ்ரீராம பிரானின் கொடிய அம்பு சித்திரவதை செய்து கொள்வதை பார்த்த பின்பே நீர் உயிர் நீங்கப் போகின்றீரோ? அண்ணா, உமக்கு எவ்வகையாலும் நன்மை தரக்கூடிய உறுதி பொருட்களை எடுத்துச் சொன்னேன். ஆனால் நீர் அதனை கேட்கவில்லை, கேட்டும் பொருட்படுத்தவில்லை. அவற்றை அறியும் வல்லமையும் இல்லாதவராக இருக்கின்றீர். அண்ணா, என் குற்றத்தை பொறுத்தருள்வீர் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றான். வருந்திச் செல்லும் விபீஷ்ணனுடன் அனலன், அனிலன், அரண், சம்பாதி என்னும் நல்ல மந்திரிமார்கள் 4 சென்றார்கள். அவ்வாறு செல்கையில் உடன் வந்த மந்திரிமார்கள் சுக்ரீவன் முதலியோருடன் ராமபிரான் கடலின் அக்கரையிலே தங்கியுள்ளார் என்று கூறினார்கள். அதை கேட்ட விபீஷ்ணன் மகிழ்ந்து, நாம் விரைந்து அங்கு போவோம் என்றான். அவர்கள் கடலின் அக்கறைக்கு சென்றார்கள். பார்க்கடலில் தாமரை மலர் விளங்குவது போல அங்கே தங்கியுள்ள வானர பெருஞ்சேனியை தன் கண்களால் கண்டான் விபீஷ்ணன். அப்படையை கண்டதும் உலகத்தில் உள்ள மாமிசம் படைத்த உடம்புடைய பிராணிகளை எல்லாம் ஒரு பக்கத்திலும் மற்ற வானர சேனைகளை ஒரு பக்கத்திலும் நிற்க வைத்து எண்ணினால்
வானர சாதியே அளவால் அதிகப்பட்டதாகும் என்று தன் மந்திரிகளை நோக்கி வியப்புற்று சொன்னான். மீண்டும் அவன் அவர்களை நோக்கி, மந்திரிகளே, அறத்தையே முதலாக கொண்டு நிற்கும் ராமபிரானிடத்தில் அன்பு கொண்டிருக்கின்றேன். தீய புத்தியாலும் பழி பாவங்களாலும் வரும் வாழ்வை நான் விரும்பவில்லை. இதனால் நான் எனது தமையனிடத்தில் எவ்வளவோ எடுத்துச் சொன்னேன். ஆயினும் என் வார்த்தைகளை கேட்கவில்லை. மாறாக என்னை கடிந்துரைக்க நான் அவரை விட்டு விலகி வந்து விட்டேன். இந்நிலையில் நான் செய்யத்தக்க செயலை எனக்கு கூறுங்கள் என்று வினாவினான். உடனே மந்திரிகள், தம்மை வணங்குபவருக்கு சகல நன்மைகளையும் செய்யும் அறமே வடிவெடுத்து வந்தார் போன்ற ஸ்ரீராமனை சென்று காண்பதே இப்போது நாம் செய்ய வேண்டிய செயல். இதைவிட பெருமையுடைய செயல் வேறொன்றும் இல்லை என்று சிந்தித்து பதில் கூறினார்கள். மந்திரிகள் கூறியதை கேட்டு மகிழ்ந்தான் விபீஷ்ணன். நன்மை தருவதையே நீங்கள் சொன்னீர்கள். இப்போது நீங்கள் சொல்லிய செயலை செய்யாமல் வேறொன்றை செய்வோமானால் நாம் அரக்கருக்கு உண்டான செயலை செய்தவராவோம். எனவே வரையாத அருள் தருகின்ற ஸ்ரீராமபிரானின் திருவடிகளை விரைந்து சென்று பற்றுவோம். பற்றி நம் அரக்கப் பிறவியை அவரது அருளால் போக்கிக் கொள்வோம். இதற்கு முன் நான் அப்பெருமானை தரிசிக்கப் பெறவில்லை. அவரை பற்றி சிறப்பாக முன்பு கேள்விப்பட்டதும் இல்லை. ஆயினும் அவர் மேல் எனக்கு மிகுந்த அன்பு ஏற்பட்டுள்ளது. பற்றும் மிகுந்து வருகின்றது. அவரை நினைக்கையில் என் உள்ளெலும்பும் குளிர்கின்றது, மனமும் உருகிப் போகின்றது. இதுவே அற்ப ஞானமுடைய பிறவிக்கு அவர் பகைவர் என்பதை எனக்கு சொல்லுகின்றது. முன்பு நான் பிரம்மதேவரை குறித்து தவம் செய்து அவரிடமிருந்து பரம்பொருளிடம் பக்தியும் மரநெறியில் நடக்கையும் நீதியிலிருந்து தவறாமையும் எல்லா உயிர்களிடத்தும் அன்பும் அந்தணர்களின் அருளுமாகிய இவற்றையெல்லாம் வரமாக பெற்றேன். அந்த வரம் பயனளிப்பதாகிய நற்காலம் இப்போது வந்திருக்கின்றது. அமைச்சர்களாகிய நீங்கள் சிந்தித்து பார்த்து சொல்லியது குற்றமற்றதே ஆகும். ஸ்ரீராமபிரானை அணுகி நமது மனத்தில் உள்ளதை நிறைவேற்றுவோம் என்று சொல்லி மனக்கவலை நீங்கி இனிது நின்றான். அப்போது கரிய இரவு வந்தது. விபீஷ்ணனும் அவனது அமைச்சர்களும் அந்த இரவு வேளையில் சென்று ராமரை சந்திப்பது தகுதியில்லை என்று முடிவு செய்து அச்சம் தருகின்ற ஒரு சோலைக்கு சென்று மறைந்து தங்கினார்கள். மெல்ல மெல்ல உலகம் விழித்தெழத் தொடங்கியது. உதயகிரியிலிருந்து சூரியன் செவ்வானம் நோக்கி எழுந்தான். ராமபிரான் அக்கரையை சேர்வதற்கான யோசனையை செய்தபடி பவழத்தை போன்று சிவந்துள்ள சீதா பிராட்டியின் வாயை நினைத்து மனம் தவிப்பவராய் பெரிய கடற்கரைக்கு வந்து சேர்ந்தார். அங்கே கண்களுக்கு தெரிந்த கடற்கரை சோலைகளையும் உப்பங்கழிகளையும் மணற்பரப்புகளையும் அங்கு முளைத்துள்ள தாழைகளையும் அங்குள்ள நீர்நிலையில் மலர்ந்துள்ள கருங்குவளைகளையும் கருநெய்தல்களையும் புன்னை மரங்களையும் வானத்தில் பறக்கும் வண்ணங்களையும் ராமர் விரும்பி நோக்கினார். மேலும் கடல் அலைகளால் கரையில் ஒதுங்கப்பட்டுள்ள முத்துக்களையும் பவழங்களையும் ரத்தினங்களையும் கண்டார். மற்றும் கடலின் அழகு மிகுந்த கரைகளையும் மணல் மேடுகளையும் வெண்ணிற அலைகளையும் கண்குளிர விரும்பி பார்த்தார். அழகிய அக்காட்சிகளை எல்லாம் காண காண அவர் நெஞ்சிலே சீதையின் நினைவலைகள் எழுந்து முட்டி மோதின. ராமர் அந்நினைவுகளால் பெருமூச்செறிந்தார். ஸ்ரீராமர் அவ்வாறு வருந்தி நிற்கையில் அங்கே வந்த சுக்ரீவன், அனுமன், அங்கதன், ஜாம்பவான் ஆகியோர் அவரை தேற்றி அங்கிருந்து தமது இருப்பிடத்துக்கு அழைத்துச் சென்றார்கள். அப்போது விபீஷ்ணன் வானரசேனை தங்கியுள்ள இடத்துக்கு தனது அமைச்சர்களுடன் வந்து சேர்ந்தான். தொடரும் வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உமது கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்க. நன்றி.